பொன்னிறமாக வறுத்துவிட்ட அத்தனை பொருட்களையும் நாம் எடுத்து அரைத்து கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட அத்தனை பொருட்களையும் வறுத்து சன்னமான முறையில் தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்முறையை பார்க்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு இடுப்பு எலும்புகள் பலம் இருந்தால்தான் எல்லா வகையான வேலைகளையும் அவர்களால் மிகச் சுலபமாக செய்ய முடியும். அந்த இடுப்பு பகுதியில் நோய் வந்துவிட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரமாக மாறிவிடும். அந்த இடுப்பு நோய்க்கான அற்புதமான ஒரு தனியா சூரணத்தை நாம் தயாரித்து வைத்துள்ளோம். அரைத்து வைத்த சூரணத்திலிருந்து ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இதனுடன் 2 தேக்கரண்டி அளவிற்கு தேன் சேர்த்து கலக்க வேண்டும். நாம் தயாரித்த தேனுடன் சேர்த்த இந்த சூரணத்தை குறிப்பாக இடுப்பு எலும்பு நோய் உடையவர்கள் காலை வேளையில் உணவிற்கு முன்பாக அரை தேக்கரண்டி இதனுடன் தேன் சேர்த்து குழப்பி வைத்துள்ளோம். இந்த கலவையிலிருந்து இடுப்பு நோய் உடையவர்கள், குறிப்பாக இடுப்பு எலும்பு பகுதியில் நோய் உடையவர்கள் காலை வேளையில் வெறும் வயிற்றில் மலஜலங்கள் கழித்துவிட்டு உணவிற்கு முன்பாக அரை மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு தேக்கரண்டி அளவிற்கு நாள் ஒன்றிற்கு ஒரு முறை தொடர்ந்து 7 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் பறந்துவிடும். இடுப்பு எலும்புகளுக்கு மிக சிறந்த பலம் கூடும். அன்பான நேயர்களே, மிக எளிமையாக நாம் தயாரித்த இந்த தனியா சூரணத்தை கொண்டு நோய் உடையவர்கள் இதை சாப்பிட்டால் நோயின்றி வாழலாம்.